தமிழ் புரிந்து டைம் இருந்து இதை காது கொடுத்து கேட்கும் என் அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு குட்டி கதையுமே ஒரு உண்மை சம்பவத்துல வந்த ஒரு அனுபவ பாடம்னு தான் நான் சொல்லணும். இன்று சொல்லப்போகும் கதை கூட ஒரு வாழ்க்கை தத்துவத்த ஒரு கதை தாங்க சொல்லப் போறேன். ஆனா கதைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில எத எத ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நெனைக்கிற காரியம் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது எப்படி ரியாக்ட் பண்ணணும்? அத நம்ம கதையிலிருந்து மத்தவங்க பலரும் அத மாரி அனுபவிக்க விடாம தடுக்கணும். அப்படி ஒரு சில நேரம் அத அனுபவிக்கும்போது, அத எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு நம்ப சொல்லணும். அப்படி உள்ள கத தாங்க. வாங்க கதைக்கு போலாம். இது வந்து 2023ல டிசம்பர் மாசம், நல்ல ஒரு குளிர் மாசம். அந்த கத நடந்துச்சு. நான் வந்து அன்னைக்கு ஒர்க்ல இருந்தேன். மார்னிங் டியூட்டி. அ போய் ஹேண்ட் ஓவர் நாங்க என்ன பண்ணுவோம்னா, மெயின் ஹேண்ட் ஓவர் எல்லா ஸ்டாஃப்பும் ஒண்ணா உட்காந்து நைட்டோட இன்சார்ஜ் வந்து எங்க எல்லாருக்கும் பொதுவா என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்காக வருவாங்க. அப்ப நாங்க உட்கார்ந்திருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு பேஷண்ட் 2 மணிக்கு ஆ வெரி சிக்கா வந்தாங்க. அவங்க ஸ் கிட்னி ஃபெயிலியர்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும்போது, ஆ அந்த எண்டுல வந்து அவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஆயிடுச்சு. அப்ப இப்ப நவ் நோ மோர்ன்னு சொன்னாங்க. அவங்க இல்ல அ இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அத கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அந்த ஹேண்ட் ஓவர் முடிச்சு போகும்போது அந்த இன்சார்ஜ் என்ன பார்த்து, "ஷி ஆல்சோ கம்மிங் ஃப்ரம் கேம் ஃப்ரம் யுவர் பிளேஸ்" அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்ப டக்குன்னு நாங்க ஹேண்ட் ஓவர்லாம் எடுத்து முடிச்சு தானே சொன்னாங்க. அதனால நான் போய் எனக்குள்ள பேஷண்ட் எல்லாம் எங்களுக்கு என்னென்ன அசைன் பண்ணியிருக்காங்க, அந்த பேஷண்ட் ஹேண்ட் ஓவர் எடுத்து முடிச்சுட்டு, அப்ப எல்லாம் ஓரளவுக்கு நாங்கலாம் செட்டில் ஆயிட்டு, அப்ப மார்னிங் பிரேக்ல வருவோம். அப்ப பிரேக்ல வரும்போது அப்ப அந்த யூனிட்ல இருந்த ஒரு ஸ்டாஃப் வந்து அவங்களும் ஆ "ஷி ஆல்சோ ஸ்பீக் தமிழ்" அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்னதான் நடந்துச்சு நான் அவங்கள பார்த்து கேட்டேன். இத மாரி அவங்க வந்து அவங்க அவங்களோட பொண்ணு வந்து டெலிவரிக்காக அந்த பேஷண்ட் வந்தாங்க. அப்ப வந்து அவங்க அவங்க ஏதோ ஒரு ஹோட்டல்ல போய் சாப்ட்டுருக்காங்க. அப்ப வந்து அவங்களுக்கு டயரியா, வாமிட்டிங் கன்டினியூவஸா இருந்ததால அவங்க கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்படி ஆச்சுன்னாங்க. எனக்கு டயரியா, வாமிட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கா லேட்டா வந்திருக்காங்களா? அப்படின்றத வந்து யோசிக்க யோசிக்க எனக்கு தல தான் சுத்துன மாரி இருந்துச்சு. இருந்தாலும் இப்படி பேசிட்டு இருக்கும்போதே இன்னொரு ஸ்டாஃப் வந்து ம் அவங்க பொண்ணு வந்து ஃபுல்லா மீன்ஸ் ஃபுல் டெர்ம் இப்ப டெலிவரிக்கு போறவங்க. அவங்க ரொம்ப ஒரு மாரி இருக்கிறாங்க. நீங்க வேணா போய் அதே லாங்குவேஜ் தானே பேசுவீங்க. போய் அவங்க கிட்ட கொஞ்சம் பேச முடியுமா? இது அப்படின்னு என்ன கேட்டாங்க. சரி நானும் போய் அவங்க கிட்ட அவங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டு, அந்த பொண்ணு, அவங்க அப்பா. அம்மா தான் இறந்தது. ஊர்லேருந்து வந்திருந்தவங்க தான். அப்ப அவங்கள போயி ஒரு விசிட்டர்ஸ் ரூம்ல போய் உட்காந்து பேசினேன். அவங்கள பார்த்தது எனக்கு பேசுறதுக்கு என்ன பேசணுன்னே தோணல. அமைதியா போய் அவங்க பக்கத்துல அவங்க கைய பிடிச்சுட்டு உட்காந்தேங்க. அவங்க சொல்றாங்க, "பாருங்க நான் கொஞ்சம் இக்னோரா இருந்ததால எங்க அம்மாவ இழந்துட்டேன். இப்ப எங்க அப்பாவ அனாதை ஆக்கிட்டேன்." அப்படின்னு அவங்களுக்கு அழையும் முடியல. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு 1 ஆர் 2 டேஸ்ல டெலிவரி ஆயிடும். அப்படிங்கிற ஒரு டயத்துல எனக்கு அப்படியே கஷ்டமா இருந்துச்சு. அவங்க கைய பிடிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க அழ ஆரம்பிச்சது. அவங்கள அப்படியே ஹக் பண்ணிட்டு, கொஞ்சம் எது பேசுறேன்னே தெரியல. அப்புறம் உடனே அவங்க டெலிவரி மீன்ஸ் அந்த மெட்டர்னிட்டி வார்ட்லேருந்து அவங்கள கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க. அப்ப அவங்க இறங்கி அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் போயிட்டாங்க. அப்ப அவங்க அப்பா தான் மீன்ஸ் இறந்தவங்களோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு வந்து இதெல்லாம் சொன்னாரு. "நாங்க வந்தோம்மா, இப்பதான் என் ஒய்ஃப் வந்து வாலண்டரி ரிட்டயர்மென்ட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு எங்களுக்கு. அதனால வாலண்டரி ரிட்டயர்மென்ட் எடுத்துக்கிட்டு தான் நாங்க இங்க வந்தோம்." என் பொண்ணுக்கு இந்த வீக் டெலிவரி டியூ டேட்ன்றதால நாங்க ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்தோம். வந்து இத மாரி சரி நீ டெலிவரி ஆயிடுமோ, அப்புறம் வெளியில முடியாதுன்னு சொல்லிட்டு வந்த வந்த ஃபாஸ்ட்லயே நாங்க வந்து வெளியிலலாம் சுத்த போனோம். ஆனா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தான் போயிருக்கிறாங்க. அப்புறம் வந்து ஆனா ஹோட்டல்ல ரீசென்ட்டா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம். அது அவங்களுக்கு ஒத்துக்கல. நாங்களும் அத சரி இந்தியாவுல இருக்கிற மாரியே கொஞ்சம் அவங்களுக்கு சாப்பாடு மீன்ஸ் தண்ணி இத மாரி குடுத்துக்கிட்டே இருந்தோம். ஆனா அவங்களுக்கு வந்து இந்த குளுரு இதெல்லாம் ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல. ரொம்ப சிக்கான பின்னாடி தான் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தோம். அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
அப்புறம் சொல்லி முடிச்சுட்டு, அப்புறம் அப்புறம் அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஏதாவது இன்னும் ஹெல்ப் வேணுமான்னு சொல்லிட்டு நான் ஃபோன் நம்பரையும் குடுத்துட்டு, ஏன்னா நான் பிரேக் டயத்துல தான் வந்தேன் இல்லைங்களா? அதனால அத குடுத்துட்டு நான் போயிட்டேன். அப்புறம் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். இங்க என்ன தப்பு நடந்துச்சு? அப்படின்னு யோசிக்கும்போது அவங்க வந்த நேரத்துக்கும், அவங்களுக்கு ஏன்னா குழந்தை பொறந்துருச்சுன்னா, அங்க வெளியில போக முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக, அவங்க நெறைய இடத்துக்கு வெளியில அந்த குளூர்ல போயிருக்கிறாங்க. மேபி நம்ம ஒரு கண்ட்ரியிலேருந்து அடுத்த கண்ட்ரிக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போம்போது, நம்ம பாடி வந்து வெளியில வரும்போது, அந்தவோட வெதருக்கு வந்து ஒத்துழைக்கணும். ஒத்துழைக்கலன்னா அவங்க சிக் ஆயிடுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, 1 வீக் நீங்க போற ஊர்லயே எந்த ஊரா இருந்தாலும் ஒரு 10 அட்லீஸ்ட் 3 to 4 டேஸ் நல்லா வீட்டிலேயே இருந்து கொஞ்சம் போய் ஒரு 1 ஹவர் இல்லன்னா ஒரு 1/2 அன் ஹவருக்கு வெளியில போயிட்டு, அப்புறம் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வெளியில ஆரம்பிக்கலாம். இப்ப சிலர் வந்து அடிக்கடி டிராவல்ல இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆனா நம்ப ஒரே ஊர்ல இருந்துட்டு வாழ் வா வா வாழ்க்கையில பலகாலம் ஒரு ஊர்ல இருந்துட்டு அடுத்த ஊருக்கு போம்போது, இது மாரி கொஞ்சம் ஸ்டெப் எடுத்திருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் வந்து அவங்க அப்படியே தோணிட்டு அப்புறம் அப்படியே முடிஞ்சிருச்சு. அப்புறம் அவளும் கான்டாக்ட் இல்ல. அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் கழிஞ்சு அந்த அங்கிள் வந்து எனக்கு ஃபோன்ல சொல்லியிருந்தாரு. இத மாரி நாங்க அவங்கள ஊருக்கெல்லாம் எடுத்துட்டு போல. இங்கேயே எல்லாம் முடிச்சுட்டோம். முடிச்சுட்டு அப்புறம் குழந்தை பொறந்த பின்னாடி குழந்தை ஒரு 3 மந்த்ஸ் ஆன பின்னாடி தான் அவங்கள அழைச்சிட்டு ஊருக்கு போயிருக்கிறாங்க. அப்புறம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுவும் அவங்க எடுத்த டிசிஷன் வந்து நல்லா எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா, இனி இப்ப அவங்கள எடுத்துட்டு போணும்னா, குழந்தை பொறக்கணும். குழந்தைக்கு பாஸ்போர்ட்டு இனி ஃபோ ஃப்ளைட்ல அலோவும் பண்ண மாட்டாங்க. நல்ல டிசிஷன் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இப்படியே போய் 1 வருஷம் ஆச்சு. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு அந்த அங்கிள்ட்ட இருந்து எனக்கு ஒரு எ அ WhatsAppல மெசேஜ் வந்துச்சு. இன்னும் அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் ஆக்சுவலா லக்கிலி அவங்க வந்து அப்போ இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. அப்ப இன்சூரன்ஸ்காரவங்க இன்னும் அவங்களுக்கு பே பண்ணல. தே ஆர் ஆஸ்கிங் சோ மெனி கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்கேருந்து அப்ப அதுல ஒரு வேர்ட் போட்டிருந்தாங்க. இல்ல அவங்க தே அத யாராவது விட்னஸ் பண்ணவங்க கிட்ட இருந்து சைன் வேணும்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க அப்படின்னது எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா நம்ம ஊர்ல இன்னும் இப்படியே இருக்கிறாங்களே! அதுல NHSல குடுத்த டெத் சர்டிஃபிகேட்டு NHSல ஒரு சர்டிஃபிகேட் குடுப்பாங்க. அத எடுத்துட்டு போயி, இவுங்க கவுன்சில்ல அதுக்கு அந்த பாரோவுக்கும் ஒரு இடத்துக்கும் ஒரு இடம் கவுன்சில் மாரி இருக்கும். அவுங்க கிட்ட போய் தான் டெத் சர்டிஃபிகேட்ட வாங்கணும். இதெல்லாம் எடுத்துட்டு போயே நம்ப அ இன்சூரன்ஸ்ல இப்படி பேசுறாங்களா? அப்படின்னு எனக்கு ஒரு மாரி ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் நான் அவுங்க கிட்ட சொன்னேன், அங்கிள் அந்த இன்சூரன்ஸ்காரவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இல்லன்னா இமெயில் ஐடிய குடுங்க. நான் உங்க கிட்ட இமெயில் அனுப்புறேன்னு சொல்லி, அப்புறம் நான் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இமெயில் நீங்க வந்து நான் குடுக்குற விட்னஸ் ஒண்ணும் கிடையாது. நான் ஒரு ஒர்க் பண்றவங்க தான். ஆனா, அங்க கவர்மெண்ட்டும், டாக்டர்ஸும் குடுத்ததே உங்களால அக்செப்ட் பண்ண முடியலன்னா, நான் குடுக்குற சைனும் நீங்க கட்டாயம் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. அதனால கட்டாயம் நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லன்னா, அவங்க கோர்ட்டுக்கு தான் போகணும். அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு அ அந்த நேரத்தில என்ன தெரிஞ்சுச்சோ, அத எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இமெயில போட்டு அந்த அங்கிளுக்கு நான் அத ஃபார்வர்ட் பண்ணுனேன். அப்புறம் கொஞ்ச நேரம் நெனச்சு பார்த்தேன். அவங்க அ அந்த கஷ்ட நேரத்திலயும் அவ்ளோ அழகா ஹேண்டில் பண்ணி போயும், இந்த சமுதாயம் ஒரு இன்சூரன்ஸ்காரவங்க இவங்கலாம் 1 வருஷமா அவங்கள எவ்ளோ கஷ்டப்படுத்தியிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். இது தேவையா? இத ஏன் இது வந்து மத்தவங்களுக்கு இத மாரி ஏற்படும்போது, அவங்க இத எவ்ளோ அழகா ஹேண்டில் பண்ணணும். அதுக்காக தான் நான் இத சொல்றேன். அது மாரி யாருக்காவது அவாய்ட் பண்ணணும்னா, நீங்க எந்த கண்ட்ரிக்கு போனாலும் கொஞ்ச நாளு அதுவும் மெயினா இந்த குளூர்ல போம்போது, வேர்ல்டுல எந்த யுஎஸ், யூரோப்பு, கனடா எங்க போனாலும் நீங்க கொஞ்சம் பொறுமையா ஒரு 4, 5 நாள் ஊர்ல இருந்துட்டு, அந்த வீட்ல இருந்து அந்த இதெல்லாம் அடாப்ட் பண்ண பிற்பாடு, அப்புறம் வெளியில போக ஆரம்பிங்க. வீட்டு சாப்பாட கன்டின்யூ பண்ணுங்க. போனதும் கொஞ்சம் வெளியில சாப்பாடு சாப்பிடுறத அவாய்ட் பண்ணுங்க. அப்புறம் சப்போஸ் எது ஆனாலும் டக்குன்னு ஆமா. வெளியூருக்கு போம்போது கொஞ்சம் காசு அதிகமா தான் இருக்கும். டாக்டர பார்க்கறது. இருந்தாலும் பரவால்ல. உயிரோட இது ஒண்ணும் நமக்கு மணி பெருசு இல்லன்னு சொல்லிட்டு சீக்கிரமா போங்க. அப்புறம் 3 வந்து இன்சூரன்ஸ் லக்கிலி அவங்க இன்சூரன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா எடுக்கிற இன்சூரன்ஸ நல்ல கம்பெனியா பார்த்து எடுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ப அது வேணான்னு யோசிப்போம். ஆனா வாழ்க்கையில சில நேரம் அத சந்திச்சு தான் ஆகணும்.
அப்படிங்கிற நேரத்தில நம்ப அத சந்திச்சு, அத நல்ல விதமா சந்திச்சு போனா நல்லாருக்கும். அதுக்காக தான் இத நான் இப்ப சொல்றேன். யோசியுங்க. இத மாரி யாருக்கு இத மாரி இருந்தாலும், அவங்களுக்கு இத கைட் பண்ணுங்க. மீண்டும் இதுபோல ஒரு நல்ல குட்டி ஸ்டோரியோடு சந்திப்பேன் என்று நன்றி கூறி விடைபெறுவது மடத்தார் வீட்டின் இதயம் தொட்ட கதைகள்.